ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் இருந்தது. இது கொழுக்கட்டை செஞ்சு அதுக்கு பூர்ண மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்க பெரியமா வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி கொழுக்கட்டை வந்து செஞ்சிருந்தாங்க. கொழுக்கட்டை எடுத்து வந்து கொடுத்தவொடனே சாப்பிட்டானுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, அம்மா அந்த கொழுக்கட்டை வந்து நீ எப்பயுமே செய்ய மாட்டேன், பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கா செம கோவம் வந்துருச்சு. என்னதான் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தாலும் அது வந்து அப்படியே மறந்துட்டு அடுத்ததான் நீ என்னமா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா, எதுவுமே செஞ்சு கொடுக்கல, இப்படிதான் அந்த பசங்க வந்து சொல்றாங்க. அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த பலாப்பழம் இருந்ததா, இதை வச்சு நம்ம பூர்ண மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை செஞ்சிருந்தேன். வாழை இலையில ஃபர்ஸ்ட் கேழ்வரகு மாவுல தான் கொழுக்கட்டை செய்யலான்னு பார்த்திருந்தேன். சரி, அரிசி மாவு இருக்கே அதை வச்சு செய்யலாம்னு செஞ்சிருந்தேன். இந்த பலாப்பழ பூர்ணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழத்தை நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வானல்ல கொஞ்சமா நெய் விட்டுட்டு அந்த பலாப்பழத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சமா வெல்லம், தேவையான அளவு வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே கலரி எடுத்துக்க வேண்டியதா. நார்மலா கொழுக்கட்டை மாவுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூர்ணம் வச்சுக்க வேண்டியதா. எனக்கு என்னவோ இந்த பலாப்பழம் வந்து ஆவில வெந்த பிறகு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியா இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க.